தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாக்கப்பட பாஜக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி தென்சென்னை மாவட்ட பாஜக சார்பாக சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் மகளிர் தின விழா நடைபெற்றது. இதில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மாநில துணை செயலாளர் கராத்தே தியாகராஜன், மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்தன் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், மும்மொழி கல்விக் கொள்கைக்கு மக்கள் ஆதரவு தெரிவிப்பதாக கூறினார். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு பாஜக ஆட்சி அமைக்கும் என்றும் அதில் பெண்கள் அமைச்சர்களாக இருப்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிற குழந்தைங்க கூட ஆங்கிலம் வேணும்னு நம்ம வயசானப்புறம் படிக்கிறதை விட சின்ன வயதுல படிக்கும்போது கிரகித்துக் கொள்கிறார்கள். ஆக 2 மொழி அல்ல, 3 மொழி அல்ல, 4 மொழியை கூட கிரகித்துக் கொள்ளும் தன்மை இந்த மூளைக்கு இருக்கிறது. ஆனா வயதானப்புறம் படிச்சா அதுல எவ்வளவு சிரமம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளவு சிரமப்பட வேண்டி இருக்கே. அப்பனா குழந்தைங்க சின்ன வயதிலேயே படிச்சுக்கிட்டுன்றதுக்காக தான் நான் அதை பதிவு போட்டேன். அதனால் அண்ணன் அவர்களே, 3வது தேவை என்றால் படித்துக் கொள்வது என்று இல்லை, இப்பொழுது 3வது மொழி தேவை என்பதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். தேவை என்றால் படித்துக் கொள்வது என்பது இல்லை, 3வது மொழி தேவை. ஏனென்றால் அது வாய்ப்புகளை விரிவடைய செய்யும். வாய்ப்புகளை மட்டுமல்ல, ஒரு கம்யூனிகேஷனை விரிவடைய செய்யும் பொழுது அது மக்களுக்கு இன்னும் வாய்ப்புகளை அதிகரிக்கும்.